ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல பாபா பைத்யநாத் அதாவது தியோகர் ஜார்க்கண்ட்ல இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் கோயில் எப்படி போகலான்றது நம்ம பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா சைனால இருந்து 2000 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இங்க போறதுக்கு இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன் கொல்கத்தா, ஜசித் ஜங்ஷன், தியோகர் அண்ட் ராஞ்சி. ஸோ தியோகருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ நீங்க ஒன்னு கொல்கத்தா ரீச் ஆயிடணும், இல்ல இருந்தா ராஞ்சிக்கு போயிட்டு அங்கிருந்து இருந்து உங்களுக்கு நிறைய கனெக்டிங் ட்ரெயின் இருக்கு. ரீச் ஆயிட்டு கொல்கட்டால இருந்து டெல்லிக்கு போற எல்லா ட்ரெயினும் உங்களுக்கு ஜசீத் என்ற ஜங்ஷன்ல இருந்து போகும். ஸோ கொல்கட்டான்றது கொல்கட்டா கிடையாது, ஹவுரா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ கேஓஏன்றது கொல்கட்டா இல்லைன்னா செல்டா. இப்போ சென்னை எக்மூர் மாதிரி நிறைய ஸ்டேஷன் இருக்கு கொல்கட்டாக்குள்ளேயே. ஸோ அங்கல இருந்து நீங்க போகலாம். இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா தியோகர். பட் டிஜிஹெச்ஆர்ன்னு இருக்கு பாருங்க, அங்க வந்து குறிப்பிட்ட ட்ரெயின் தான் வந்து உங்களுக்கு ஹால்ட் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எம்இ ஜசீத் ஜங்ஷன் என்ற ஸ்டேஷனு. இது வந்து அப்ராக்சிமேட்டா 8 கிலோமீட்டர் உங்களுக்கு. ஸோ அங்கே எல்லாமே வந்து டூட்டோ தான், அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோ. நம்ம எப்படி ஆட்டோ சொல்றோமோ அங்கே பேர் வந்து டூட்டோ. வந்து ஜசீத்லேருந்து 8 கிலோமீட்டர் கோயிலுக்கு 150 to 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோவில். உங்கள் பார்கெனிங் கெப்பாசிட்டி மதியில் ஷேர்ட் ஆட்டோவும் இருக்கு. 30 ருபீஸ் இல்லைன்னா 20 ருபீஸ் பர் மெம்பரும் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைன்னா தியோகர் ஏர்போர்ட்டும் இருக்கு. ஸோ அது வந்து உடான் ஸ்கீம்ல வருது. ஸோ நீங்க கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணீங்கன்னா ஃபேரும் கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டா 12 கிலோமீட்டரு. ஷேர்டு டாக்ஸியும் இருக்கு, ஆட்டோவும் இருக்கு. நான் போகும்போது ஏர்போர்ட் வழியா போயிட்டேன் நான், ஏன்னா டைம் சேவிங்காக. ஸோ ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா தியோகர் ஏர்போர்ட்ல இருந்து கோயிலுக்கு அப்ராக்சிமேட்டா 200 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இல்லைன்னா பர் பர்சன் 100 சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க பார்கெனிங் கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ நாங்க 3 பேர் போனதுனால 200 ருபீஸ் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஆகுது, ஏன்னா அது பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ன்றதுனால ஸ்பீட் அவ்வளோ கிடையாது. ஸோ ஜசீத் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷனு. ஹவுரால இருந்து நியூ டெல்லிக்கு போகிற எல்லா ட்ரெயினும் இந்த ஜசீத் ஜங்ஷன் வழியாக தான் போகும். ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு, குட் கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. அதான் சொன்ன மாதிரி ஆட்டோ, ஷேர்ட் ஆட்டோ, டூட்டோ எல்லாமே இருக்கு. ஹோட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்களுக்கு, உள்ளே கேன்டீனும் இருக்கு, வெளியவும் உங்களுக்கு ஸ்டேயிங் ஆப்ஷன் இருக்கு. டிபிக்கல் நார்த் இந்தியா ரயில்வே ஸ்டேஷன் இது. கொஞ்சம் இன்டீரியர் லொக்கேஷன்ல இருக்கிறதுனால உங்க பிலாங்கிங் சேஃப்டியா வச்சுக்கிங்க. ரிசர்வ் பண்ண சீட்லயே யாரோ படுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் நாங்க எழுப்பி நாங்க படுத்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி. யோகர் கோயிலுக்குள்ளேயே ஜெயதுர்கா சக்தி பீட்டனும் இருக்கு. ஸோ எங்களுக்கு கியூல நின்று பார்க்க மோர் தென் 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டியும் கிடையாது, உங்களுக்கு கியூல உட்காரலாம் முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் கியூ மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் பிலாங்கிங்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. அங்கே வந்தவங்க யாருமே கோல்டோ எதுவுமே போட்டு இல்லை. ஸோ லக்கேஜும் கொண்டு வரல. மொபைல் ஃபோன் எல்லாமே கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ 2 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு கியூல நிற்க. லோக்கல் ரஷ், அதாவது வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பீப்புள் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் கியூன்ட்டு கிடையாது. ஸ்பெஷல் கியூன்னு இருந்தாலுமே உங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி தான் 200 ருபீஸ் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போகலை. அவங்க வந்து உங்களை உள்ளே கொண்டு போவாங்க, உள்ளே கொண்டு போய் சாமியை தொட வைப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல் கியூ. பட் நார்மல் கியூவே உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ உங்கள் பிலாங்கிங்ஸ் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாருமே அங்கே கோல்டோ இல்லைன்னா எதுவுமே கொண்டு வரல. ஸோ யாருமே போட்டில்ல அவங்க, எல்லாமே சிம்பிளாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிறதுனால. நீங்க உள்ள போனீங்கன்னா லிங்கத்தை தொடலாம். அதாவது இதோட புராணம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராவணனால வழிபட்டு இங்க வச்ச லிங்கம் தான் இந்த ஜோதிர்லிங்கம். இதை வந்து நிறைய பேர், நிறைய பிரம்மா, விஷ்ணு எல்லாம் கூட வந்து கும்பிட்டதா ஒரு ஐதீகமே இருக்கு. ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா டச் அண்ட் வர்ஷிப், அதாவது நீங்க தொட்டு சாமியை கும்பிடலாம். ஸோ அந்த இடம் பயங்கரம் க்ரௌடடா இருக்கும். உங்களை புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ நீங்க 250 ருபீஸ் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களை அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு டிஃபரன்ஸு. பட் ஒரு half அன் ஹவரில் நீங்க பார்த்துடலாம். ஸோ எல்லாமே காசு தான். பேடா, அதாவது இங்க மில்க் ஸ்வீட்ன்ற மாதிரி தான் அங்க இருக்கிற பிரசாதம். லோக்கல் எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட் தான் அவங்க சாப்பிட்றாங்க. உள்ள வந்து சக்தி பீட் இருக்கு, அதாவது சத்தியோட ஹார்ட் விழுந்த இடம். அது நீங்க 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஐயர் வந்து உங்களை தொட விடுறாரு. நீங்க ஃபுல்லா தொட்டு தண்ணி ஊற்றி நீங்க இது பண்ணலாம். கங்கா தண்ணின்ட்டு விற்கிறாங்க, பட் எல்லாமே அது ஃபேக். அது அங்கேயே கிணறுல இருந்து பிடிச்சி நம்ம முன்னாடி தான் ரொப்புறாங்க. ஸோ நிறைய பேர் பிரசாதமா
பூவும் கங்கா தண்ணியும் எடுத்துட்டு போறாங்க சிவன் மேல ஊத்துறதுக்கு. பட் உள்ள போனீங்கன்னா உங்களால தொடக்கூட முடியாது, அவ்வளோ கூட்டமா இருக்கும். ஸோ நீங்க தொடறதுக்குள்ளேயே உங்க ஃபோனு இதெல்லாம் கீழே விழுற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சவுத் இந்தியனுக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஃபுட்டு வந்து உங்களுக்கு மட்கா டீ தான். அதாவது உங்களுக்கு மண்ல பண்ண அந்த இதுதான் கொடுக்குறாங்க. சில கடையில உங்களுக்கு பேப்பர் கப் இருக்கு. டீ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மசால் தோசை இருக்கு. அதாவது உருளைக்கிழங்கு வச்ச மசாலா தோசை, இல்லைன்னா பன்னீர் தோசை, அந்த மாதிரி பன்னீர் மசாலா நிறைய வெரைட்டி இருக்கு. ரொட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் மீல்ஸ் தாலி, ஒரு நார்த் இந்தியன் தாலி 80 ருபீஸ் உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கு. ஸோ கோயில் சுத்தி உங்களுக்கு நிறைய ஃபுட் இது இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேயிங் ஆப்ஷனும் இருக்கு. பட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதாவது அவ்வளோ உங்களுக்கு ஹோட்டல் பார்க்க கிராண்டா இருந்தாலுமே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் அவ்வளோ சூப்பரா இருக்காது. நான் ஏசி ரூம் வந்து உங்களுக்கு 600 to 800 சார்ஜ் பண்றாங்க. ஏசி ரூம் 1200 to 2000 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்அப்புக்காக 8 ஹவர்ஸ் கேட்டோம். பட் 8 ஹவர்ஸ்க்கே அவங்க வந்து 1200 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜசீத்ல இருந்து நீங்க கோயிலுக்கு போற வழியில அந்த ஆட்டோக்காரனையும் நீங்க சொன்னா கூட ஏதாவது ஹோட்டல் சொல்லுன்னா அவனே கோயில்கிட்டயே ஹோட்டல் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இந்த பாபா பைத்யநாத் ஜோதிர்லிங்கம் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இங்க இருந்து எப்படி காசி கயாக்கு போலான்றது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன்.